Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி பலம் வாய்ந்த இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. பி பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் அபுதாபியில் பல பரீட்சை நடத்துகின்றன. முதல் போட்டியில் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வி கண்டது. அதனால் தற்போது இலங்கை அணியை வீழ்த்தியாக வேண்டிய கட்டாயத்தில் அந்த அணி உள்ளது. இந்த ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றால் இலங்கை, வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய 3 அணிகளும் தலா 4 புள்ளிகளுடன் சமநிலையில் இருக்கும். அப்போது ரன் ரேட் அடிப்படையில் சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெறும் அணிகள் தீர்மானிக்கப்படும். ஆப்கானிஸ்தான் அணியின் ரன் ரேட் 2.15 இருப்பதால் வெற்றி பெற்றால் அது அவர்களுக்கு பெரிய பலமாக அமையும். மறுபுறம் ஏற்கனவே 2 வெற்றிகளுடன் வலுவான நிலையில் உள்ள இலங்கை அணியும் ஹாங்காங் அணிக்கு எதிரான கடந்த போட்டியில் தங்களது பேட்டிங் திருப்திகரமாக இல்லை என்று ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் மீண்டெழும் முயற்சியுடன் ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களோடு இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்த விவகாரத்தால் பாகிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான போட்டி 1 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களோடு கைகுலுக்க மறுத்த நிலையில் இரு அணி கேப்டன்களும் கை குலுக்குவதை போட்டி நடுவரான ஆண்டி பைக்ராப்ட் தடை செய்ததாக பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டியது. அவரை ஆசிய கோப்பை தொடரிலிருந்து நீக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் ஐக்கிய அரபு அமீரகத்துடனான போட்டியை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரித்தது. இதனால் அவ்விரு அணிகளுக்கும் இடையேயான போட்டி 1 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. இந்நிலையில் இந்தியா, பாகிஸ்தான் கேப்டன்கள் கைகுலுக்குவதை தடுத்ததற்கு தகவல் தொடர்பு குளறுபடியே காரணம் என கூறி ஆண்டி பைக்ராப்ட் மன்னிப்பு கேட்டதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிக்கை வெளியிட்டது. ஆனால் ஐசிசி வட்டாரங்கள் வீரர்கள் கைகுலுக்குவதை தடுத்ததற்காக ஆண்டி பைக்ராப்ட் மன்னிப்பு கோரவில்லை எனவும், வெறும் தகவல் தொடர்பு குளறுபடிக்காகவே மன்னிப்பு கோரியதாகவும் கூறியுள்ளன. ஆனால் என்ன தகவல் தொடர்பு குளறுபடிக்காக பைக்ராப்ட் மன்னிப்பு கேட்டார் என்பது தெளிவாக தெரியவில்லை. 20 ஓவர் போட்டிகளுக்கான சர்வதேச தரநிலை பட்டியலில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி முதலிடத்தை பிடித்துள்ளார். இதன் மூலம் இந்த பெருமையை எட்டிய இந்தியாவைச் சேர்ந்த 3வது வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். இதற்கு முன் ஜஸ்பிரீத் பும்ரா, ரவி பிஷ்னோய் ஆகியோர் மட்டுமே இந்த இடத்தை பிடித்திருந்தனர். கடந்த 1 வருடமாக தொடர்ச்சியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் 34 வயதான வருண் சக்கரவர்த்தி நியூசிலாந்து வீரர் ஜாக்கப் டஃபியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு முன்னேறினார். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.